ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேக்கை அவன் இல்லாமல், முட்டை இல்லாமல், பட்டர் இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன், 1.5 கப் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதாக்கு 1.5 கப் பொடிச்ச சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 125 ml எண்ணெய் எடுத்திருக்கேன், 60 ml பால் எடுத்திருக்கேன். இது காசாத பால் தான். 3 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துக்கிறேன். தயிர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் 1.5 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை பொடி பண்ண சொல்ல நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து கொடுக்குறேன். இது கொஞ்சம் வெள்ளையாக வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும். இது மூணும் ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தால் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஆகும். இது பாருங்கள், நல்லா 10 நிமிஷத்துக்கு நான் கண்டினியூஸாக அடிச்சிட்டேன். பதம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் இந்த பவுல் மேலே ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். 1.5 கப் மைதா சேர்த்துட்டேன், 3 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா ஜலிச்சுக்கிறேன். இதை ஒரு ஸ்பூன் வச்சு மொல்லமாக ஒரே டைரெக்ஷன்லேயே கலந்து கொடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளுடைய கேக் பேட்டர் கரெக்டான பதத்தில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி போட்டோன்னா ரிப்பன் மாதிரி கீழே விழணும். இங்கே நான் கேக் டின் எடுத்திருக்கேன், அதை சுற்றி எண்ணெய் தடவிக்கிறேன். இதில் பட்டர் பேப்பர் சேர்க்காதனால நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் மைதா எடுத்து இதை சுற்றி நல்லா தூவிக்கிறேன்.
இங்கே நான் கேக் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடாய் எடுக்க சொல்ல நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுக்கணும். இது உள்ள ஒரு ஸ்டாண்டு வைக்கிறேன். இப்போ கேக் பேட்டரை கேக் டீனுக்குள்ளே போட்டுக்கிறேன். கேக் பேட்டர்லாம் இந்த டின்னில் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா 2 வாட்டி தட்டி கொடுக்குறேன். அப்போ தான் உள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளியில் வரும். கடாய் இங்கே 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இப்போ இந்த கேக் டின்னை இது உள்ளே வைக்கிறேன். இப்போ இது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 50 நிமிஷத்துக்கு வேகட்டும். கேக்கு வேக சொல்ல திறந்தே பார்க்காதீங்க. திறந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வெடிப்பு வந்துடும். கேக் பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கேக்கில் டூத்பிக்கை குத்தி பார்க்குறேன். பாருங்கள் மாவு எதுவும் வரல, நல்லா வெந்திருக்கு. இது எனக்கு வேகிறதுக்கு 60 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த கேக் மேலே ஒரு துணி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஆறட்டும். இந்த கேக் பேன்லேருந்து கேக் எடுக்கணுன்னா கேக் நல்லா ஆறி இருக்கணும். நீங்கள் ஆறாமல் எடுத்திங்கன்னா கேக் வந்து தூளாயிடும். இப்போ நம்ம கனாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 60 கிராம் கொக்கோ பவுடர், 1 கப் பால், 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, 60 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போது இந்த கொக்கோ பவுட்ரு இந்த பாலோடு நல்லா சேரணும். சர்க்கரையும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கொக்கோ பவுடர் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருக்கேன். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டர் சேர்க்கறதுனால கனாஷ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் இங்கே 4 ஸ்பூன் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்க சொல்லே இந்த சாக்லேட்டை சேர்த்துக்குங்க. அப்போ தான் இது கூட அது சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடும். உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த துணியை எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறி இருக்குது. இப்போது இந்த கேக் டீன்லேருந்து நான் எடுத்துடுறேன். அதுக்கு ஒரு கத்தி வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்றேன். பாருங்கள் பட்டர் பேப்பரே போடாமல் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இங்கே இந்த சாக்லேட் கனாஸும் நல்லா ஆறி இருக்குது. நான் இந்த கேக் மேலே இதை ஊற்றிக்கிறேன். இந்த கேக் மேலே நான் ஃபுல்லாக கனாஷ் ஊற்றிருக்கேன். நான் இப்போ இது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
பாருங்கள், இப்போ நான் இந்த கேக்கை கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. இந்த கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கேக்கை அவன் இல்லாமல், முட்டை இல்லாமல், பட்டர் பேப்பர் இல்லாமல், பட்டர் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஈஸியாக செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.